அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமைச்சவர்களே, நாம் நம்முடைய யூடியூப் சேனலில் ஜின்களை பற்றிய ஒரு சில பகுதிகளை நாங்கள் பார்த்துருந்தோம். அமானுஷ சக்திகள், அதனுடைய வாழ்விடங்கள், அதனுடைய உணவுகள் என்ன, அதை பெரிய சக்தி உள்ளதாக இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த பிரார்த்தனைகள் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை நாங்கள் பார்த்துருந்தோம். ஆனால் இது சம்மந்தமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே போகலாம். நிறைய அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது சம்மந்தமாக நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கோம். ஜின்னை வசியம் பண்ணுறாங்க, ஜின்னை வச்சு சில வேலைகளை செய்கிறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் அதில் என்னென்ன தில்லுமுள்ளுகள் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நாங்கள் அதை தெளிவுபடுத்துறதுக்கு இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சிலருடைய விஷயம் ஜின்னை அவங்க காண்றதாக, ஜின்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஜின்னை கண்டேன் அப்படிங்கிறாங்க. ஜின் என்னோட பேசுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கண்ணூடாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அவங்க ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க படித்தவங்களாக இருப்பாங்க, அவங்க பெரியவங்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி நான் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படி இருக்கு. அது எந்த தேவையுமே இல்லாமல் நல்லா படித்தவங்க, அவங்க வெளியிலவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய காதில் ஜின் பேசுது, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, நான் ஒரு உருவத்தை காண்றேன் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்கிறத நாங்கள் அவதானிச்சிருப்போம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு இரு விஷயத்தை தவிர அதிகமான விஷயங்கள் ஹலுசினேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. ஹலுசினேஷன் அப்படின்னு சொன்னால் புலன்களின் புரள்வு அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. சைக்காலஜிஸ்ட் தமிழில் மொழிபெயர்க்கும்போது புலன்களின் புரள்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் ஹலுசினேஷனுங்கிறதுக்கு அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்கிறத விட ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் சரி. ஹலுசினேஷனுங்கிறது என்னென்னா, அதில் 2-3 வகை இருக்குது. ஒன்று விஷுவல் ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்கிறது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவம் அவருக்கு தென்படுறது, மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது ஆடிட்டரி ஹலுசினேஷன், அவங்களுக்கு காதில் சத்தம் கேட்கும், யாரோ பேசுவாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது தொடுகை உணர்வுகள், டைட்டரி ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊற மாதிரி, உடம்புக்குள்ளே ஊற மாதிரி, ஸ்பர்ஷம் தெரியும், தொடுறது, என்னோட ஆள் தழுவுது, எனக்கு ஒரு ஆள் கட்டி பிடிக்குது, என்னோட ஒரு ஆள் பிழையான முறையில் என்னை தழுவுது அப்படின்றெல்லாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இது ஹலுசினேஷன் அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஹலுசினேஷன் என்று சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஜின்களும் சிலருக்கு காட்சி கொடுக்கும், ஜின்கள் பேசும் அப்படிங்கிறத நாங்கள் குர்ஆன் ரீதியாக நம்பக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜின்னை கண்ணால் கண்டிருக்கிறாங்க. அது அதோட பேசியிருக்குது. அது நேரத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். அது பைத்துல் மாலில் திருடிக்கிட்டு போகிறத அவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அது என்ன செய்யுது, கஷ்டத்தை சொல்லி தப்பிக்கிட்டு போகுது. அப்போ பேசியிருக்கிறாங்க, கண்டிருக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜின்னு அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பத்ர் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது காவிர்களிடத்தில் ஜின்னு மனித உருவத்தில் அப்படியே பேசுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் வரலாறில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்றதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஷைத்தான் இப்லீஸ், அந்த ஜின் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், மனித உருவத்தில் நான் ஒரு பகுதியிலேருந்து வந்திருக்கேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன், நானும் இதில் கலந்துக்கிறேன், அவரை எப்படி கொள்வது, எப்படி அவரை நம்ம அழிக்கிறது அப்படின்று அவங்க பிளான் பண்ணும்போது ஜின்னு அவங்களுக்கு கூட ஐடியா சொல்லி கொடுக்குது. இதை ரஹீக்குல் மக்தூம்ங்கிற அந்த கிதாபில் அழகாக அதை எழுதுகிறாங்க. அப்போ இப்படி நம்மளை கண்ணுக்கு காட்சி தெரிகிறதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் நான் நினைக்கல, ஒரு 1000 லட்சத்தில் ஒன்று தான் உண்மையிலே அப்படி இருக்கலாம்.
மற்றதெல்லாமே வந்து இந்த ஹலுசினேஷன்ங்கிறது யார் யாருக்கெல்லாம் ஏற்படுது என்றால் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ரீதியான எஃபெக்ட் இருக்கிறது. உண்மையிலே மனநோய்ங்கிறது அது வேறு. மனநோய்க்கு பக்கத்தில் அது மனநோய்ங்கிறது உதாரணமாக ஸ்கிசோப்ரினியான்னு சொல்கிறது. ஸ்கிசோப்ரினியாங்கிறது உளப்பிளவு நோய்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த மூளையில் டொப்போமின்ங்கிற அந்த ஹோமோன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற நேரம் அவங்களுக்கு அந்த ஸ்கிசோப்ரினியா இருக்கும். அதில் வந்து ஹலுசினேஷன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆள் பின்னால் இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்கும், தனியாக பேசுவாங்க இல்லையா. உண்மையிலே நம்ம சொல்லுவோம் அந்த அப்நார்மலானவங்க தனியாக பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், தனியாக பேசுகிறாங்க, உண்மையிலே அவங்க தனியாக பேசலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு ஆள் நின்று பேசிட்டு இருக்குது, அல்லது அவங்க காதில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. இது ஹலுசினேஷன். இந்த ஹலுசினேஷன் அந்த சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ், பெரிய பாரிய மனநோய் உள்ளவங்களுக்கு ஏற்படும். அதாவது பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், ஸ்கிசோப்ரினியா, இது மாதிரியான. மற்றது இருக்குது நார்மலானது, அது அந்த ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க, ஓசிடி. அந்த ஓசிடியில் அடுத்த கட்டத்தில் வந்து இப்படி ஏற்படுறதுக்கான சில சான்ஸுகள் இருக்குது. அதே மாதிரி கடுமையான டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் அடுத்த கட்டங்கள் இப்படி ஹலுசினேஷன் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற நேரம் திடீர்னு யார் விஷயத்தில் நம்ம கவலைப்படணும், அவர் வந்த மாதிரி, அவர் பேசின மாதிரி, அவர் கூப்பிட்ட மாதிரி, இதெல்லாம் நார்மல். அதெல்லாம் அப்நார்மல் கிடையாது, அதெல்லாம் சாதாரணமாக நார்மல். மையத்து வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு திடீரென்று அவர் மகள் அப்படின்னு வந்த மாதிரி, அவர் சத்தம் போட்ட மாதிரி, அவர் இருமின மாதிரி, அவர் தும்மின மாதிரி, அவர் அடிக்கடி தொண்டையை கணக்கிறவராக இருந்தால் அவர் கணிச்சிக்கிட்டு வந்தார், நான் கண்டேன் அப்படின்ட்டு அப்படியே மேலெல்லாம் புல்லரிச்சு போய்த்துடுவாங்க. சொல்லுவாங்க, அவர் வந்தார், பாப்பா வந்தார், மாமா வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய அன்கான்சியஸ் மைண்டில் இருந்து வரக்கூடிய சத்தங்கள். இதெல்லாம் வந்து ஹலுசினேஷனுக்குள்ளே வந்து வரும். அதே மாதிரி PTSD, போஸ்ட் ட்ரமஸ்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டருங்கிறது, அதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு பிறகு திரும்ப வர்றது. ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு பிறகு ஒரு சுனாமி அனர்த்தம், ஒரு வெள்ளப்பிரளயம், ஒரு படுகொலைகள், மண் சரிவு, வெள்ளம், இப்படியான விஷயங்களை ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் கடந்ததுக்கு பிறகு பின்னாடி அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதனால் இப்படி ஹலுசினேஷன்கள் ஏற்படலாம். இந்த ஹலுசினேஷன் ஏற்படுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அதாவது சில மாத்திரைகளினுடைய சைட் எஃபெக்டாக இந்த ஹலுசினேஷன்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மயக்க மருந்து போட்டு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி அங்கே வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த ஹலுசினேஷன் ஏற்படுறது, அது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெமென்சியா, அல்சைமர் போன்ற நோய்கள், அதாவது 65 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து, அதாவது மூளையில் சில செல்லுகள் அப்படியே டெத் ஆகிட்டு போகிறது. அப்படியே டெத் ஆகிட்டு போனால் இருக்கிறது அப்படியே மறந்துட்டு போகும். பெரும்பாலும் 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இருக்கும். பழசெல்லாம் ரொம்ப நினைப்பு இருக்கும். இப்போ உள்ளதெல்லாம் இப்போ மகனை பார்த்து யாருன்னு கேட்பாங்க, மகனை தெரியாது. 5 பிள்ளை அவருக்கு இருக்கும், எத்தனை பிள்ளைன்னுட்டா எத்தனை 2 பக்கத்தில் இருக்கிறாள்கிட்ட கேட்பாங்க, 3 அப்படின்னு கேட்பாங்க. பொண்டாட்டி யாருன்னு கேட்பாங்க, பிள்ளை யாருன்னு கேட்பாங்க, இப்போ என்ன சாப்பிட்டுன்னு கேட்பாங்க, இன்றைக்கி என்ன கிளம்புன்னு தெரியாது. இப்போ உள்ளதெல்லாம் மறந்துட்டு போகும். பழசெல்லாம் இப்போ நடந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சாதாரணமாக ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சாரியை வந்து கழுவுறதுக்கு அந்த சலவை கடைக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவன் சாரியை கொண்டு வந்துட்டானா, பைக்கை இரவலாக வண்டிட்டு போனானே கொண்டு வந்துட்டானான்னு கேட்பாங்க. அது எந்த காலம், என் மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போனானே கொண்டு வந்துட்டானா அப்படின்னு கேட்பாங்க. மாட்டுக்கு வக்கீல் போட்டு அனுப்பான். மாடே இப்போ இல்லை, அந்த யுகம் முடிஞ்சு போச்சு. அவர் 20-25 வயசில் மாடு வச்சுட்டு இருந்ததா, இப்போ ஒரு 75 வயசில் அவர் சொல்லிட்டு இருப்பார், மாட்டுக்கு வக்கீல் போட்டியா மகன் அப்படின்னு கேட்பார். நான் மாட்டுக்கு வக்கீல் போடணும், நான் வந்து முன்னாடி போகணும்பாங்க. அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் அவங்க பழைய வீட்டை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களா இடித்து உடைச்சி பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, பழைய வீடை கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் அல்சைமர், டெமென்சியாங்கிற இவங்களுக்கு ஹலுசினேஷன் இருக்கும். யாரோ வந்த மாதிரி இருக்கேன், யார் நான் போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஹலுசினேஷன்களையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறது, நாங்கள் வந்து இந்த ஜின்களினுடைய பேரை வந்து யூஸ் பண்ணுறது, இது வந்து ஒரு தப்பான ஒரு விடயம். அடுத்தது கன்வர்ஷன் டிஸார்டர். இது ரொம்ப அதிகமாக இருக்கும். கன்வர்ஷன் டிஸார்டர்ன்றால் ஸ்ட்ரெஸ்ஸில் அடுத்த கட்டமைக்க ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஹலுசினேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுக்கிட்ட ஒரு மலக்கு வருது, ஜின்னு வருது, ஒரு பெரிய ஒரு இறை தொடர்பு வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் ஆகிட்டு பேசிகிட்டே போவாங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யுது,
அதுக்கெல்லாம் மாத்திரைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது, அதை நாங்கள் செய்யலாம். இன்னொன்றைக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, கஞ்சா குடிக்கிறவங்க, அதே மாதிரி கஞ்சா குடிச்சிட்டு கஞ்சா குடிக்கக்கூடிய எல்லாருக்கும் இல்லை, ஆனால் கஞ்சா குடித்த அதிகமானவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் அந்த ஹலுசினேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தனக்குள்ள ஒரு ஷைத்தான் வந்த மாதிரி, ஒரு ஜின்னு தனக்குள்ளேயே இறங்கின மாதிரி அவங்க ஃபீல் ஆகுவாங்க. அது மாதிரியான ஆக்டிவிட்டீஸுகள் இருக்கும். அதை நாங்கள் பார்க்கலாம். அதிகமாக சாப்பிடுவாங்க, அதிகமாக பலம் பெறும், 10 பேரை அடிச்சுட்டு போவாங்க, பெரிய பாரத்தை தூக்குவாங்க, கட்டியில் காலால் ஒரே அடி அப்படியே நிமித்தி போட்டுருவாங்க. நம்ம சொல்லுவோம் உள்ளுக்குள்ளே ஜின்னு வந்ததுண்டு, அதெல்லாம் கிடையாது. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பலம் தான். அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற விஞ்ஞான விளக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஜின்கள் பற்றிய ஆய்வுகளை நாங்கள் அதை சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் என்ன இல்லை, ஜின்கள் தெரியுது அப்படிங்கிறது இல்லை, இதுவெல்லாம் ஹலுசினேஷனான ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு சிலருக்கு இப்படியான ஜின்கள் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நாமும் நேரடியாக போய் நிறைய நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கானு சொல்லலாம், நிறைய இந்த ஜின்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 2-3 விஷயத்தை தவிர மற்ற எல்லாம் ஜின்கள் கிடையாது. மனதோடு சம்மந்தப்பட்ட, மனநோயோடு சம்மந்தப்பட்ட, ஸ்ட்ரெஸ்ஸோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படியாக நம்ம உண்மையாக இதான் ஜின்னைத்தான் கண்டிருக்காங்கிறதுக்கான எவிடன்ஸ், அதுக்குரிய சில ப்ரூஃபுகள் இருக்குது, அதுகள் உண்மையாக இருக்குது. அதை சம்மந்தப்பட்ட ஒரு சிலர்கிட்ட நேரடியாகவே அவங்க அனுமதித்தா அவங்கக்கிட்டேயே நான் பேட்டி எடுத்து போகிறதுக்கு யோசிக்கிறேன். அதை அவங்க அனுமதித்தா அதை செய்வேன்னா, இல்லாட்டி அது சம்மந்தமாகவும் நான் பேசுகிறதுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் அதாவது நீங்கள் என்ன செய்யணுன்னா, யாராவது சொன்னால் முதல்ல இது ஜின் இல்லைன்னு நினச்சா அது சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமாக ஜின்களை பார்க்கல, ஜின்களை பேசலை, அது ஹலுசினேஷனாக தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும் இப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நாங்கள் விட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை அது எப்படி சாத்தியமாகுது, ஜின்கள் நுழைந்த மாதிரி இருக்கிறாங்க, 10 பேர் அடிக்கிற பலம் வருது இல்லையா, அது எப்படி சாத்தியமாகுது, மனித உடம்புக்குள்ளே ஜின் பூந்து அப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ண முடியுமா, இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தலைப்புகளை நாங்கள் பேசுவோம். குறிப்பாக இன்னொரு விஷயத்தை கேள்வியாக கேட்டிருந்தாங்க. உமர் அலி அல்லாஹ் தஆலாவுடைய காலத்தில் ஒரு மனிதனை ஜின்கள் கடத்திக்கிட்டு போனதாக, ஜின்கள் கடத்திட்டு போய் அவர் கிட்ட 4 வருஷம் தாண்டி அவங்க திரும்ப வர்றாங்க, இது சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கு, இது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஹதீது எடுத்து அதனுடைய அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாகவும் அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் பேசுகிறதுக்கு இருக்கோம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த மார்க்க விளக்கங்களை தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக அடுத்தடுத்த தொடர்களை நாங்கள் பார்க்குறோம். தேவைப்படும் போது மக்களுடைய கேள்விகளுக்கு ஏற்ப இடையில் வேறு தலைப்புகளும் பெறும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த ஜின்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.